सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்நாத்தாய நமக. துதிகள் 1. என் மனதில் தோன்றிய எண்ணங்களை ஸ்ரீ சாயியிடம் கூறுமாறு காக்கா தீக்ஷித்திடம் கேட்டுக்கொண்டேன். கதையை சொல்ல குரு கட்டளையிட்டுள்ளார். பக்தர்களுக்காக சுபம் என நான் ஒப்புக்கொள்கின்றேன். குறித்த நேரத்திலே மசூதிக்கு சென்று பாதங்களை வணங்கி நான் அமர்ந்தேன். நான் மனமாற பொறுமைக்காக பிரார்த்தித்தேன். திட்டமிட்ட காரியத்திலே வெற்றி பெறுவேன். இருவரின் மிகவும் கருணையான சாய் பக்த பாலகர் மிகுந்த வற்புறுத்தலுடன் என்னை அழைத்தார். ஓம் சாய்ராம். குரு தேவரின் லீலையை கண்டு மனம் மகிழ்ந்தது. அக உள்ளம் அன்பால் நிறம் பெற்றது. தொண்டை அன்பால் அடைத்தது. என்ன சொல்வதென்றோ எப்படி சொல்வதென்றோ எனக்கு புரியவில்லை. கனவு போல இருந்தது. என் உடல்நிலையை மறந்து விட்டேன். நான் சுதாரித்து எல்லா பக்கமும் எண்ணற்ற மக்கள் கூடியிருந்ததை வார்க்கரி பக்தர்கள் காரணமாக அலங்கரித்து அழகாக இருந்ததை கண்டேன். ஒரு இரவு வார்க்கரி கனவிலே ஒரு காட்சி தோன்றியது. நாம கோஷமிட விரைவாக ஷீரடி கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என அந்த ஓமையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஷீரடிக்கு வந்து ஒரு வேப்ப மரத்தின் நிழலிலே அமர்ந்திருந்தார். ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி மந்திரம் விழித்தெழச் செய்தது. அங்கே பெரும் கூட்டம் கூடியது. கடவுளின் நாமத்தை கேட்டு கிராமத்திலே கூச்சல் நிலவுவதை பாபா புரிந்து கொண்டார். குருதேவ் அனைத்து பக்தர்களை பஜனைகள் பாடுமாறு கேட்டுக்கொண்டார். கீர்த்தனையின் நடுவிலே இடப்படும் கட்டளைக்கு கபீர் பந்திகள் கேட்க, பாடி ஆடி மகிழ்ந்திட அன்பினால் உண்டாகும் ஆனந்தமே ஆனந்தம். ராமகிருஷ்ணஹரி ராமகிருஷ்ணஹரி மணி ஓசை ஒலித்தது. மண்டபம் முழுவதும் மிருதங்க ஒலியால் அதிர்ந்தது. சீடர்கள் அந்த பக்தி பாடல்களால் மெய் மறந்து போனார்கள். அங்கே நின்றிருந்த சாயிநாதரும் அந்த மெல்லிசையிலே மூழ்கி போனார். நிறைவு நாளிலே பக்தர்கள் குழு உணவு திருப்தியாக உண்ண பின் அவர்களுக்கு உதி பிரசாதம் வழங்கி கௌரவித்தார். தாசி கை கூப்பி கூறுகின்றாள், குரு லீலையை மிகவும் ஆழமானது. அவரை தியானிப்பவர் எவராயினும் அவரது விருப்பத்தை நிறைவேற்ற எச்சமயமும் தயாராக உள்ளார். ஓம் சாய்ராம். மாலையை கோர்த்து மரியாதையுடன் கொண்டு வந்து அன்புடன் அவருடைய பாதங்களிலே சமர்ப்பித்தேன். நீங்களே விதைத்தீர், நீங்களே வளர்த்தீர், நீங்களே அதை பாதுகாத்தீர். ஹே கருணாநிதியே, உம்முடைய திருவடிகளை பார்த்ததிலே மன நிறைவு அடைந்தேன். தேவா, நீர்தான் என் களைப்பை போக்கினீர். தாசியினுடைய விருப்பம் நிறைவேற சோபை செய்தாய். அவர் மீது பட்ட தீய பார்வையை அகற்றிட. ஓம் சாய்ராம். ஸ்ரீ குரு சாய் எங்கள் தாய் மகிமையை கேட்டறிந்து உங்கள் பாதங்களிலே புகலிடம் வந்தேன். முற்றத்திலே பாபா அமர்ந்திருப்பதை கண்டதும் என்னுடைய மனக்கவலைகள் நீங்கின. குறுகிய மனப்பான்மை கொண்ட எனக்கு எதுவும் புரியவில்லை. உங்களை எல்லா இடத்திலும் கண்டவுடன் நான் செயலற்று போனேன். எல்லா உயிரினங்களிலும் பாசம் உண்டு. ஆனால் அதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் என்னிடம் இல்லை. தாசன் கை கூப்பி வேண்டுகின்றேன். என் மனதை உம்முடைய திருவடிகளிலே
நிலைத்திருக்கச் செய்யுங்கள். ஓம் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாயிநாத்தாய நமக. சத்குருவின் மகத்துவத்தை என்னுடைய கண்களால் கண்டேன். என்னுடைய இதயம் அன்பால் நிரம்பியது. குருதேவ் குடையுடன் சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பதை மகிழ்ச்சியான கண்களுடன் நான் காண்கின்றேன். பக்தர் தன்னுடைய கையிலே சாமரம் எடுத்து வீசி மேலிருந்து மயிலிறகு விசிறியை அசைத்தனர். அடர்நீல வானத்தை உற்று பார்த்தபோது என்னுடைய மனம் மிகவும் கலங்கியது. எனக்கு திடமான மன உறுதியை அருளுங்கள் சாய் குருராஜ். வாழ்க்கை கடலை கடக்க வேறு வழியே இல்லை. உயிர் செறிந்த மூச்சை தூய்மைப்படுத்துபவரே, உங்கள் திருவடிகளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றேன். ஓம் சாய்ராம். சாயியை பணிக, சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की